Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? அதோட நேம் இட் செல்ஃப்னு சொல்லுவோம். அந்த நேம்லேயே இருக்கு பாருங்க. சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும்? ஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சுவலி இந்த OS என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸை வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? அது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர்கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். So operating system creates interface between the computer user and the hardware. ஓகேவா? நம்மளுக்கும் கம்ப்யூட்டர் உள்ள ஹார்ட்வேருக்கும் உள்ள இன்டர்கனெக்டடை சொல்கிறது தான், ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமோடு நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் இது பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 4 மெயின் டாஸ்க் வந்து இது பண்ணும். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, மெமரி மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அதான் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எது பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுது. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது என்ன பண்ணுறோன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறோம், சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது சிஸ்டமும் நம்மளோட வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ, நம்மளுக்கு என்ன மாதிரியான நம்ம இன்புட் கொடுக்குறோமோ, ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் நடந்து நம்மளுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எது மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக தான். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பாருங்கள். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் எ கம்ப்யூட்டர் யூசர் அண்ட் அ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். An operating system is a software which perform all the basic tasks like file management, memory management, process management, handling input and output. இதான் அதோட மெயின் டாஸ்க். ஓகேவா? அண்ட் கண்ட்ரோலிங் பெரிஃபரல் டிவைசஸ் சச் அஸ் டிஸ்க் டிரைவ் அண்ட் பிரிண்டர். ஸோ இது மட்டும் இல்லாமல் பெரிஃபரல் டிவைசஸ்னால் என்னென்னு சொல்லுவோன்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸ் தான் பெரிஃபரல் டிவைசஸ். ஓகேவா? சம் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன்க்ளூட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், VMS, OS, bar 400, AX are the example of operating systems. ஓகேவா? ஸோ லினக்ஸ், யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ், நவடேஸ் நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். VMS அப்படிங்கிறது விர்ச்சுவல் மெமரி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் ஆஃப் இதெல்லாம் பாப்புலராக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இன்டர்ஃபேஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். அது கீழே டயக்ராம்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். கீழே ஹார்ட்வேர்னு இருக்குது. ஸோ இங்கே ஹார்ட்வேர் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU, RAM, ஓகேவா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் டிவைஸ், இதெல்லாம் தான் வந்து என்னென்னா ஹார்ட்வேர். ஓகேவா? ஸோ இதையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பண்ணும். அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் சாஃப்ட்வேரில் 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து என்னென்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இதே வந்து என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னென்னா சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஓகேவா? ரெண்டுத்தையும் அட் த சேம் டைம் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு மேலே இருக்கிற யூசர் 1, யூசர் 2, யூசர் n. ஓகேவா? நம்பர் ஆஃப் யூசர், நம்ம தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம் சிஸ்டம். ஸோ இதில் ஓவராலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா டிஃபால்ட்டாக சிஸ்டமில் இருக்கிற சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னென்னு சொல்லுவேன்னா நம்ம வந்து என்ன பண்ணிப்போம்னா அதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் என்னென்னு சொல்லுவோம்னா அப்ளிகேஷன்ஸ், பெயிண்ட்டு, வேர்டு, இதெல்லாம் வந்து என்னென்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேர், யூசர் இதெல்லாம் ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் எ ப்ரோக்ராம் that acts as an interface between the user and the computer hardware and control the execution of all kind of programs. So எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் we can't operate the கம்ப்யூட்டர் சிஸ்டம். நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்படியே ஆப்ரேட் பண்ணாலும் நம்மளுக்கும் அந்த சிஸ்டமுக்கும் ஒரு இன்ட்ராக்டடும் இருக்காது. ஒன்லி பவர் இஸ் ஆன். அந்த சிஸ்டம் பவர் வந்து ஆன் ஆகும் தவிர நம்ம என்ன பண்ண முடியாது, சிஸ்டமோட நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், யூசர் இந்த மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம்.
Next we discussed about important function of an operating system. Okay va, enna important functions pannadhu operating system appadinu pathina, first one memory management, அதுக்கப்புறம் ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபஸ்ட்டு 4 தான் வந்து என்னென்னா அதோட இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் அதர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். அதோட நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாப் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் எரர் டிடெக்டிங் எய்ட், அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர். ஸோ இதுதான் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து எது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பண்ணுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெமரி மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு தெரியும் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. ஒன்று ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து என்னென்னா செகண்டரி மெமரி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மெமரி எல்லாம் வந்து எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணுது மெமரியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயின் மெமரின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்கல் மெமரி தான். ஓகேவா? ஸோ அந்த மெமரி வந்து பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் மெமரின்னு சொல்லுவோம். அதோட இதே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒன்று வேர்டோ இல்லை பைட்ஸால் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த CPU வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மெமரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி தான். ஓகேவா? நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU தான் டைரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், ரெட்ரீவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாஸ்ட் ஆக்சஸை வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொவைட் பண்ணணும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க்கு என்ன மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எந்தெந்த டேட்டாவுக்கு எந்தெந்த மெமரி அலோகேட் பண்ணுறது. ஓகேவா? எந்தெந்த டேட்டாலாம் வந்து மெமரி தேவை. ஓகேவா? எந்தெந்த டேட்டாவுக்கு மெமரி தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து டிசைட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ மெமரியை வந்து அலோகேட் பண்ணுறதுக்கும் அதாவது வர்ற ப்ராசஸ்க்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ராசஸ்க்கு மெமரி தேவையில்லையோ அதை வந்து டீஅலோகேட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இதோட முக்கியமான இது தான். ஓகேவா? முக்கியமான ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா மெமரியில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி தான் எது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், மெமரி மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிரைமரி மெமரி ஆர் மெயின் மெமரி. ஸோ பிரைமரி மெமரி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மெயின் மெமரி. ஓகேவா? Main memory is a large array of words or bytes where each word or byte has its own address. ஓகேவா? ஒவ்வொருத்துக்கும் வந்து என்ன இருக்குன்னா ஓன் அட்ரஸ் வந்து இருக்கும். Main memory provide a fast storage that can be accessed directly by the CPU. ஓகேவா? ஸோ CPU டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுனால இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எ ப்ரோக்ராம் டு பி எக்ஸிக்யூட்டட் இட் மஸ்ட் இன் த மெயின் மெமரி. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்னா அந்த ப்ரோக்ராம் எங்கே இருக்கணும், மெயின் மெமரியில் இருக்கணும். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டஸ் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், கீப் ட்ராக் ஆஃப் பிரைமரி மெமரி, தட் இஸ் வாட் பார்ட் ஆஃப் இட்ஸ் ஆர் இன் யூஸ் பை ஹூம், வாட் பார்ட் ஆர் நாட் இன் யூஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த பார்ட் வந்து யாரால் என்ன யூஸ் பண்ண முடியும் மெமரியில், எது வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி இன் மல்டி ப்ரோக்ராமிங் த OS டிசைட் விச் ப்ராசஸ் வில் கெட் மெமரி when and how much. ஓகேவா? ஸோ மல்டி ப்ரோக்ராமிங்னா என்னென்னா ஒரே டைமில் வந்து நிறைய ப்ரோக்ராமிங், அதாவது நிறையா வந்து என்ன பண்ணுன்னா CPU வந்து ப்ராசஸ் பண்ணுவதான் மல்டி ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எதுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும், எவ்வளோ அலோகேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அலோகேட் த மெமரி when a process request it to do so. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாம் வரும்போது அந்த டேட்டாவை எந்த மெமரியில் அலோகேட் பண்ணும், இது எந்த மெமரியில் அலோகேட் பண்ணும், இது எந்த மெமரியில் அலோகேட் பண்ணும் அப்படிங்கிற சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா? அதே மாதிரி டீஅலோகேட் த மெமரி when a process no longer needs it or has been terminated. ஓகேவா? ஸோ ஒரு மெமரிக்குள்ளே ஒரு ப்ராசஸ் எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ப்ராசஸை எவ்வளோ நேரம்குள்ளே இருக்கலாம். சப்போஸ் அது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுன்னா டெர்மினேட் பண்ணும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் எது பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பார்க்கும். ஓகேவா?
நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராசஸர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா CPU அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த CPU என்ன பண்ணணும்னா, CPU தான் இங்கே ப்ராசஸர். ஓகேவா? ஸோ இந்த CPU என்னன்னா, எந்தெந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன ரிசோர்ஸை அலோகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா CPU தான். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ப்ராசஸருக்கு அந்த ப்ராசஸ் எவ்வளோ நேரம் அலோகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்போ அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் மேனேஜர், அதாவது OS தான் என்ன பண்ணணும்னா டிசைட் பண்ணணும். எது மூலியமாக டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த CPU மூலியமாக நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரே நேரத்தில் நிறைய அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்னா, எந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனிச்சு, ஸோ அது எவ்வளோ நேரம் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நேரத்துலலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணணும்னா ப்ராசஸரை என்ன பண்ணணும்னா அலோகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ எந்த ப்ராசஸருக்கு எந்த ப்ராசஸை அலோகேட் பண்ணணும். ஓகேவா? அது எவ்வளோ நேரம் அலோகேட் பண்ணணும், அதோட ஒர்க்கு முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்னா அதை டீஅலோகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரே ப்ராசஸர், அதாவது ஒரே ப்ராசஸர் ஒரே ப்ராசஸை நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அலோகேட் அண்ட் டீஅலோகேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ பாருங்கள், ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் இன் மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் த OS டிசைட் விச் ப்ராசஸ் கெட் த ப்ராசஸர் வென் அண்ட் ஃபார் ஹவு மச் டைம். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணும், எவ்வளோ டைமு எந்த ப்ராசஸ் அலோகேட் பண்ணும். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு ப்ராசஸ் ஷெடியூலிங். An operating system does the following activities for processor management. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீப் ட்ராக் ஆஃப் ப்ராசஸர் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸரோட ப்ராசஸ் வெயிட் இருக்கா. ஓகேவா? ஸோ எந்த ப்ராசஸருக்கு எந்த ப்ராசஸ் அலோகேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா? த ப்ரோக்ராம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் டாஸ்க் இஸ் நோன் அஸ் டிராஃபிக் கண்ட்ரோலர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அலோகேட் த ப்ராசஸர் டு எ ப்ராசஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸருக்கு என்ன பண்ணுன்னா ப்ராசஸை என்ன பண்ணுன்னா அலோகேட் பண்ணும். ஓகேவா? டீஅலோகேட் ப்ராசஸர் வென் எ ப்ராசஸ் இஸ் நோ லாங்கர் ரெக்யூர்டு. ஓகேவா? ஸோ டீஅலோகேட் பண்ணும் ப்ராசஸர், எந்த ப்ராசஸ்க்கு எந்த ப்ராசஸர் தேவையில்லையோ அதை என்ன பண்ணுன்னா டீஅலோகேட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ டிவைஸ்னாவே அது என்னென்னா ஐஓ டிவைசஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஐஓ டிவைசஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ எந்த ப்ராசஸ்க்கு எந்த டிவைஸ் வேணும். ஓகேவா? ஸோ அந்த டிவைஸ் என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணணும்னா அலோகேட் அண்ட் டீஅலோகேட் பண்ணணும். ஸோ டிவைஸை யூஸ் பண்ணால் அது அலோகேட்டு, டிவைஸை என்ன பண்ணணும்னா அது முடிஞ்சிருச்சு, அதோட ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணணும்னா டீஅலோகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எதில் ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் டிவைஸ் கம்யூனிகேஷன் வயா தர் ரெஸ்பெக்டிவ் டிரைவர். ஓகேவா? ஸோ எப்படி அந்த கம்யூனிகேஷன் நடக்கும்னா டிரைவர் மூலியமா. இட் டஸ் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். கீப் ட்ராக் ஆஃப் ஆல் டிவைசஸ். ஸோ எல்லா டிவைசஸையும் என்ன பண்ணணும்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, வச்சுக்கும். ப்ரோக்ராம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் டாஸ்க் இஸ் நோன் அஸ் த ஐஓ கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இந்த டாஸ்க் நடக்கிறது என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஐஓ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஓ கண்ட்ரோல் என்ன பண்ணணும்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸை என்ன பண்ணும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? டிசைட் விச் ப்ராசஸ் கெட்ஸ் த டிவைஸ் when and for how much time. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது எந்த டிவைசஸை வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கு. ஸோ அது எவ்வளோ நேரம் கேட்டிருக்கு, எவ்வளோ டைம் அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அலோகேட் த டிவைஸ் இன் த எஃபிஷியன்ட் வே. அலோகேட் பண்ணும். ஓகேவா? நிறைய ப்ராசஸ் ஒரே டிவைசஸை கேட்கும். அப்போ எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு கேட்டுச்சோ பீரியாடிக் பேசிஸில் என்ன பண்ணணும்னா அலோகேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீஅலோகேட் டிவைஸ். ஸோ அதோட ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா அதுவே வச்சுக்க தேவையில்லை, அந்த ப்ராசஸை கீப் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன பண்ணும், அடுத்த ப்ராசஸ்க்கு வேணும்னால அது என்ன பண்ணும் டீஅலோகேட் பண்ணாதான் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா அந்த இன்புட் டிவைசஸை என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இன்புட்
அண்ட் அவுட்புட் டிவைசஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா என்னது? நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டான ஆர்டரில், கரெக்டான டேரக்டரிஸில், எந்த டேரக்டரிஸில் ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி ஈஸியாக வந்து நேவிகேஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து எது மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணும். ஓகேவா? அதோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதோட யூசஸ் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது, அது வந்து இருக்கா, கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது சொல்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து என்ன ஆகும்னா நம்ம ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது அலோகேட் த ரிசோர்ஸஸ்னு சொல்லுவோம். டேட்டாவை சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா அது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா டீஅலோகேட் த ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணும். ஓகேவா? ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணுற மாதிரி, ஈஸியாக நம்ம நேவிகேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஆர்கனைஸ் பண்ணி தரது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா? ஃபைல் மேனேஜ்மெண்ட். எ ஃபைல் சிஸ்டம் இஸ் நார்மலி ஆர்கனைஸ்டு இன்டு டைரக்டரிஸ். ஓகேவா? ஸோ ஃபைல் எல்லாமே எதில் ஆர்கனைஸ் ஆகணும்? டைரக்டரிஸில் ஃபார் ஈஸி நேவிகேஷன் அண்டு யூசேஜ். ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எந்த ஃபைலு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நேவிகேட் பண்ணி எடுக்க முடியும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். These directories may contain file and other direction. ஓகேவா? ஸோ இந்த டைரக்டரிஸில் என்ன இருக்கும்? ஃபைலும் இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும்னா அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இருக்கும். ஓகேவா? An operating system does the following activities for file management: keep track of information, location, users, status, etc. ஓகேவா? எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ண முடியும்னா கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? இந்த கலெக்டிவ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஆஃபன் நோன் அஸ் ஃபைல் சிஸ்டம். இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கணும்ல, அதை வந்து என்னென்னா அந்த கலெக்டிவ் ஃபெசிலிட்டி எல்லாமே ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரிட்ரீவ் பண்ணுறதுனால அதை ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ ஃபைல் சிஸ்டமில் என்ன இருக்குன்னா ஃபைலை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணும். ஓகேவா? டிசைட் ஹூ கெட் த ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ரிசோர்ஸஸ் வந்து யார் எடுத்திருக்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் என்னென்னா நார்மலாக எல்லா இதுலேயும் இருக்கிறது தான் அலோகேட் த ரிசோர்ஸஸ். அதே மாதிரி வந்து என்னென்னா டீஅலோகேட் த ரிசோர்ஸஸ். ஸோ அலோகேட் த ரிசோர்ஸஸ் எப்போனா எப்போ தேவைப்படுதோ அப்போ அலோகேட் பண்ணும். டீஅலோகேட் த ரிசோர்ஸ் எப்போ பண்ணணும்? எப்போ அவங்களுக்கு தேவையில்லையோ அப்போ வந்து என்ன ஆகிடும்னா டீஅலோகேட் த ரிசோர்ஸஸ் வந்து பண்ணும். இதான் வந்து என்னென்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதர் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ ஓஎஸ் வந்து இந்த மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், இந்த 4 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை விட்டுட்டு மீதி என்னென்ன, இதுதான் 4 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு. இது இல்லாமல் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, கண்ட்ரோல் ஓவர் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ், ஜாப் அக்கௌண்டிங், எரர் டிடெக்டிங் எய்டு, கோஆர்டினேஷன் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், செக்யூரிட்டி. By means of password and similar other techniques, it prevents unauthorized access to programs and data. ஓகேவா? ஸோ நம்ம என்னென்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் சரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து சரி நம்ம ஒரு பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட ஃபைலை வந்து சப்போஸ் வேற ஒருத்தவங்க நம்மளோட சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளோட ப்ரோக்ராம்ஸையோ டேட்டாவே என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியாக ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து என்ன ஆகும்னா அந்த செக்யூர் வந்து என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ட்ரோல் ஓவர் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸை வந்து கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து அது டிவைஸாக இருக்கட்டும் வேறு ஏதோ ஒன்று நான் கேட்குறேன்னா ரிக்வஸ்ட் கொடுக்குறேன், அதே மாதிரி அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதோட டிலேயை வந்து என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக சீக்வன்ஸாக நடக்குதா, நம்ம ரிக்வஸ்ட் கேட்டு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வருதா அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து என்னென்னா கண்ட்ரோல் ஓவர் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். ரெக்கார்டிங் டிலே பிட்வீன் ரிக்வஸ்ட் ஃபார் யர் சர்வீஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாப் அக்கௌண்டிங். கீப்பிங் ட்ராக் ஆஃப் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் யூஸ்டு பை வேரியஸ் ஜாப் அண்ட் யூசர். ஓகேவா? ஸோ ஜாப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த யூசர் வந்து எந்த மாதிரியான ரிசோர்ஸஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, எந்த மாதிரி ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து என்னென்னா ஜாப் அக்கௌண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எரர் டிடெக்டிங் எய்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் டம்ப், ட்ரேசஸ்,
error messages and other debugging and error detecting aid. ஓகேவா? ஸோ சப்போஸ் இந்த சிஸ்டமில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அது ஹார்ட்வேர் ஓரியன்டாக இருக்கட்டும் இல்லை சாஃப்ட்வேர் ஓரியன்டாக இருக்கட்டும், அது எந்த இடத்துல எரர், என்ன மாதிரியான எரர் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா டிடெக்ட் பண்ணி காமிக்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எரர் டிடெக்டிங் எய்டு. ஓகேவா? லாஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, கோஆர்டினேஷன் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர். Coordination and assignment of compiler, interpreter, assembler and other software to the various user of the computer system. நம்ம ஏற்கனவே கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்னு படித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அசம்பிளி லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா அது அசம்பிளர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜாக மாற்றும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா OS. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்ன ஆகும்னா வேரியஸ் யூசரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? These are the other important activities of operating system. ஸோ இந்த இதோட வந்து என்ன ஆகுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் முடியுது.